அவர் எங்க போய் கேட்டான்னு தெரியல. நீ எவன்டா வச்சோன்னா அந்த ஐயா அவர் ஏது ஓடுறாரு அலறி போச்சு கட்ட எங்க போனான்னு தெரியல. புர்ரா தெய்வம் வந்துச்சு புர்ரா ஆத்தால முடிய பிடிக்காதா? முடிய பிடிச்ச ஆத்தா மூடாவா? அம்மா தாயே இந்த முடி மேல வந்து விளையாட்டியா தாயே? ஈரு வேணும்டா. அம்மா அதே கேட்டோம். நீ தாண்டா முடி மேல என்ன ஆடுறது கேட்ட? இல்லம்மா வந்துக்கிற அம்மா பேர் தெரியலையே. நான் யார் தெரியாடா? அம்மா யாருமா? நான் தாண்டா கோத்தா. அம்மா பேருமா? கோத்தா நான் தெரியாடா? தெரியலம்மா. நான் தாண்டா உங்க அம்மா. என்ன மெட்ராஸ் மாதிரியா தலா? ஏய் கோத்தா நான் தெரியாடா? தெரியலம்மா. அம்மா நான் புரியலையாடா? புரியலம்மா. நான் தாண்டா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சூத்து காட்டு எல்லமா. அம்மா ஊத்துக்காட்டு எல்லாமா தான் கேள்விப்பட்டிருக்குமா? நீ மட்டும் தான் இருக்கிறியா? எங்க அக்கா தங்கச்சிக்கிறாங்கடா. நாங்க அக்கா தங்கச்சி 7 பேர்ரா. இன்னொருத்தர் யாருமா? என் தங்கச்சி யார் தெரியுமா? யாரு? படவேட்டிலே வாழக்கூடிய நோனிகாம்பாள். அம்மா ரேணுகம்பா. நாங்க அக்கா தங்கச்சி 7 பேர்ரா. சரி 2 பேர் வந்துட்டீங்கம்மா. மீதி 5 பேர் எங்க போயிறாங்க? தலை ரூட்டு கைனிக்கு நடு நட போயிறாங்கடா. ஏமா ஊர்ல ஆள் இல்லையா? ஆளு பத்தாக்குறை ஆயி போச்சுடா. 100 நாள் வேலைக்கு போனா 200 ரூபாய் தராங்கன்னு பாய்ச்சானாங்க சாய்ச்சி முறாங்க. மீதி சத்தலா கம்பெனிக்காரன் வேலைல வாரி போட்டு முறான்டா. அதனால களப்பரிக்க நடுவுனால ஆள் இல்ல. அக்கா தங்கச்சிக்கு நாங்க இறங்கிட்டோம்டா. சரிம்மா சந்தோஷமா. அம்மா இந்த கிராமத்துல என்ன அழகான காளியம்மனுக்கு கிராமத்தாரைக்கு மிக சிறந்த விழா செய்திருக்காங்க. உனக்கு அது ஏறுவதான தாயே? என்னமா குறை? ஆத்தாளுக்கு குறை வச்சிக்கலாடா. குறை வச்சிக்கலாடா. குறைச்சி கூழ் ஊத்துறீங்களா? வெங்காயம்டா வெட்டி போச்சுக்காதுல. ஏமா வெங்காயம் வெட்டி போட்டா கூட பரவாயில்லடா. அரைப்படி தயிர் எட்டாந்து ஊத்திருக்கா. ஆத்தாளுக்கு ஜலி பிடிச்சிக்கிறா. நீங்களா ஆஸ்பத்திரிக்கு போய்க்கா. அம்மா வருடா தோறும் அது உனக்கு செய்து வழக்கம் தானே தாயே? அந்த காலத்துல இருந்து கூழே ஊத்தி ஏமாத்திக்கிறீங்கடா. வேற என்ன வேணும்? ஆத்தாளுக்கு கூழ் ஊத்தாதீங்கடா. ஆத்தா கேக்கட்டு போடு. என்னம்மா வேணும்? எனக்கு குஸ்கா பிரியாணி போடுங்கடா. அதென்ன குஸ்கா பிரியாணி? அது என்னது? கறி வச்சு போட்டா பிரியாணி, கறி இல்லாம போட்டா குஸ்கா. இனிமேல் போடுறேன் தாயே. இந்த மக்களுக்கு எந்த குறை வரக்கூடாது. ஆமாண்டா. இந்த மக்கள் சிறப்பான விழா செய்திருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு முறை. ஆமா இவனுக்கு மழை வரணுமா? அந்த கிராமத்துல மழை வேணுமா? மப்புக்குதா பாரு. மப்பு இல்லையா? அம்மா அதெல்லாம் முடியாது. நீ பேஞ்சுதான் ஆகணும். மூஞ்சா ஊத்துக்கு என்னால பேய முடியாதுடா. எனக்கு வந்தாதான் நான் பேய்வேன். எனக்கு அருள் வந்தாதான்டா பேய்வேன். அருள் வந்தாதான் பேய்வேன். சரிம்மா கண்டிப்பா மழை வரும்டா. அப்படியே இருக்கட்டுமா? நாடகம் நடக்கணுமே, அம்மன் வீட்டு உலா வரணுமே, நான் ஊர் உலா வரணுமேன்றதுக்காக நிறுத்தி வச்சுக்கிறேன்டா. கட்டி வச்சுக்கிறேன். அம்மா சந்தோஷமா. 2 நாள்ல கண்டிப்பா மழை வரும். இன்னொரு விஷயமா, நான் சொன்ன மாதிரி மழை வந்தா அடுத்த நாடகம் என்னதான் வைக்கணும். வச்சிடலாமா? பிசு பிசுன்னு வந்தா கூட என்னதான் வைக்கணும். அம்மா இந்த காளியம்மனுக்கு என்ன அழகான பூவால பிரபு செய்து, பூவால கரக செய்து, அருமையான ஒரு பெரிய பிரபு செய்து, பூப்பல்லாக்க செய்து, ரதத்தை அமர வச்சு வீதி முழுதும் ஒண்ணு கொண்டு வந்திருக்குமே. வீதி வீதியா வள வரலடா. உங்க சவுத்தி தெருவுல சுத்தாடிக்கிறீங்கடா. பர 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 நீத்துட்டு வாரீங்கடா. என்னம்மா சொல்ற? ராத்திர கடை வேலி கட்டா மரத்தை வெட்டுறீங்களா? மூஞ்சில வார் வார் ஆசிக்குதுடா. மூக்கு ஒரு முரங்கமத்தை வச்சிருக்க மூஞ்சில பலார் பலார் அடிக்குதுடா. எவ்வளவு சகிச்சுக்கிட்டு உட்கார்ந்து வர தெரியுமா? அந்த வயிறு தூக்குறவங்க கொம்பு எடுத்துக்கிட்டு எங்கடா போவா? லைன் வந்து நேரா கைத்துல மாட்டு ஆத்தாளுக்கு சாக்கு அடிக்காது. அப்படியாம்மா? அதுவும் வாசி பிடிக்க நேரா நிக்கணுமா? ஒரு 4 அடி தள்ளி போய் என்னடா அதுக்கு ஒருத்த குஷ்டு வந்து கலாட்டா பண்றான்டா. ஏமா ஏன்டா திருவிழா எதுக்கு பண்றது? எதுக்காகமா? அம்மா வெளியூர் ஜனம் தான் வரணும். இந்த உள்ளூர் ஜனம் எல்லாரும் ஆடு மாடு கோழி மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். உன்னை வேண்டி வணங்குறோம் தாயே. ஊர் நல்லா இருக்கணும், பைந்து விட்டா நல்லா இருக்கணும், ஆடு மாடுலாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே திருவிழா பண்றீங்க. ஆமா. அப்புறம் ஏன்டா குஷ்டி சண்டை போடுறீங்க? பாய்வா பாய்வா. ஏன்டா குஷ்டி சண்டை போடுறீங்க? வீட்டுக்கு 2000 ரூபாய் திருவிழா போட்டு திருவிழா பண்றீங்க. 10 ஊர் ஜனம் நம்ம ஊர்ல திருவிழா பார்க்க வருது. நம்ம ஊர்ல நம்மளே குஷ்டி கலாட்டா பண்ணா பாக்குற ஊருக்காரர் என்னடா சொல்லுவாங்க? நம்ம ஊரை பத்தி கேவலமா பேச மாட்டாங்க. அதனால யாரும் குடிக்கூடாது. இனிமேல் குடிக்க மாட்டேன் தாயே. எல்லாரும் அண்ணன் தம்பியா ஒத்துமையா இருந்து ஆத்தால நல்லபடியா வர வச்சு நல்லபடியா வாக்கேட்டு நல்லபடியா அனுப்பணும். சரிதானா? அம்மா யாரும் குடிக்காதீங்க. பாருமா முதல்ல நீ குடிக்காது. அம்மா உனக்கு விழா செய்திருன்னு பல ஊர் மக்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. வானவேடிக்கை டமாட்டமால் என்ன அருமையா விட்டுமா உனக்கு? நான் ஒரு சொன்னேன் என்ன? ஏமா வானம் விடுறவங்க 8 போய் விடணும். நேத்து போன ஊர்ல கைடு வேலையில போட்டாங்க கொட்டா. வானத்தை எட்டாந்து பக்கத்துல விட்டாங்க. வாஜாரு பைய தூக்கிட்டு வளத்துல வீடு எடுத்து ஓட்டாடுறா. மொத்தப்படி எடுத்து போய் ஊட்டி போய் சேர்த்து வருவா. சரி இப்படி அம்மா உனக்கு 25,000 கொடுத்து பாட வேடி கொட்டமாங்க. வெறும் பானத்தை வச்சு பேப்பரா தான் போகுது. என்னடா புண்ணியங்குதா? வேற என்னம்மா? அதை விட நாடக்கார ராசியெல்லாம் கட்டி கிடக்குறாங்களே அவங்க கால டிபன் சாப்பிட்டு ஒரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்தாயினா நான் சொல்ல ஆத்தா சொல்றோம். ஆத்தா சொல்றோம்.
ஆமா சந்தோஷமா இன்னொரு விஷயமா என்னப்பா? ஏமா உனக்கு என்ன அருமையான ஆலயத்தை கட்டி ஆமா. என்ன அழகா நாங்க வழிபடுறோம் தெரியுமா? ஆமா. ஆ? வெளியே கொண்டு வந்து உன்னை மறக்காம வழி வரும்போது போகும்போது வணங்கினா போறோம் தாயி. போகும்போது வரும்போது கும்பர் லட்சத்தை கோயில் உள்ள உட்காந்து பாத்துக்கிட்டாங்க. என்னம்மா? கோயில் அந்த மாதிரி இருக்குது, ரோடுக்கு போய்க்குது, ரோட்ல வந்து வண்டியில நின்னுக்கிறீங்க. கால்ல இருக்கிற செருப்பு கைட்டு கிடையாது, வண்டி விட்டு கீழே இறங்குறது கிடையாது. வண்டியில உட்காந்து ஒரு கால் எடுத்து உனக்கு எப்படி கும்பிடுறீங்க? எப்படி கும்பிடுறீங்க? எப்படிம்மா? ஆத்தாளுக்கு நான் பிளைனுக்கு சேர கொடுக்குறீங்க, ஆத்தாளுக்கு பிளைனுக்கு சேர கொடுக்குறீங்க. ஆஹா. அம்மா, உனக்கு எவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டி ஆ. அது உள்ள என்ன அழகா உனக்கு சிலையா வச்சுக்கணும் தாயி. ஊர்வலம் வந்து கோயில் உள்ள எத்துமே சிலையை வச்சுட்டு கதவு புட்டிக்கிட்டு சாவி எடுத்து முடுறீங்கடா. அதோட அடுத்த வருஷம் தான் வெளியே கொண்டு வர்றீங்க. ஒரு ஆளு ஒரு வருஷம் எப்படா வெட்டு வெட்டு உட்காந்து கிடைக்குது கோயில் உள்ள. ஏம்மா, உனக்கு ஃபேன் தான் போட்டு வச்சிருமேம்மா. 1980 பாத்துட்டு போயிருக்கிற அந்த ஃபேனு அதுக்கு ஆயிரம் போடக்கான கிரீச்சம் போடக்கான கோயில் உள்ள என்ன சத்தம் போது தெரியுமா? கடாக் புடா கடாக் புடா கடாக் புடாக்குறான். ஏம்மா, கடிகார வச்சிருக்கிறோம். கடிகாரம். படத்துல நிறைய மாட்டிருக்காங்க. கடிகார மாத்தி டைம் பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? வேற என்ன தாய் வேணும்? ஆத்தாளுக்கு அதெல்லாம் வேணாண்டா. ஆ. ஒரு கலர் டிவி ஒண்ணு வாங்கி வைங்க. உனக்கே மத்தியிலே நான் போர் அடிக்கும் போதெல்லாம் சீரியல் பார்க்கணும். சாதாரண டிவில 32 LCD டிவி கலர் சொல்லி வாங்கி வைக்க சொல்றா. வாங்கிக்கிறோம் தாயே. எந்த குறையும் கிடையாது. எந்த குறையும் இல்லாம இந்த கிராமத்து மக்களை காப்பாத்துவீங்களா? எந்த குறையில நான் காப்பாத்துறேன்டா. சரிம்மா. என்னதான் தவறு செஞ்சாலே மக்கள் இல்லையா உங்களை கட்டி காப்பாத்துறது என் பொறுப்பு. ஆட்டுக்கோ மாட்டுக்கோ குழந்தைகளுக்கோ எந்தவித நோய் நொடி இல்லாம காப்பாற்ற வேண்டிய கடமை என்ன சான்றா. அம்மா, ஆ. எழுந்து தாய். இப்ப நேரம் இல்லை எங்களுக்கு. ஆ. பம்ப உடுக்க வச்சுக்க ஜோடிச்சு கூப்பிடுறோம். எப்ப ஜோடிப்பீங்க? இப்ப உடனே ஜோடிக்கிறோம். டேய் பழங்குறா. பழமா? ஆமாண்டா. ஏய், எலுமிச்சம் எடுத்து. டேய் எலுமிச்சை வேணா உள்ள பிடிக்கின்றாது வாடா. கொண்டகட்டி சாவுட்டு. ஏய், உள்ள ஒரு பெண் பாபா கத்தி கத்தி. வேணா 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 வேணா. ஆ. எலுமிச்சை வேணா வேணா. என்ன வேணும்? ஆத்தா கேக்குற பழத்தை எடுத்தாங்க. என்ன பழமா? ஆப்பிள் அரைச்சி திராட்சை சாத்து போய் கமலா அண்ணாச்சி. சரிம்மா, படிக்கிறமா. ஏய், மலையேறணும். கற்பூரம். மலையேறணும். அதனால போயிட்டு இந்த பெரிய கருப்பு எடுத்துரும். 100 ஆமா. கற்பூரம் யாருக்கு அடிக்க? உன் கையில வச்சு ஏத்தணும் தாயே. ஏன்? அப்பதான் மலை ஏறுவ. ஏன் வந்தவளுக்கு யார் தெரியாதா என்ன? புரியல ஏத்துறாரா புதுசா கம்மியூர் பாடி வர்ற கற்பூரம் கை எறியும். திமுரு எங்கிருந்து தெய்வம் வருது? அவன் 1 கிலோமீட்டர் ஓடி ஓடிடுறான் பாவம். ஏய் மேல கை வைக்காத ஆத்தா மேல டேய். என்னடா ஆத்தால உட படிக்கிறான்? ஆத்தால உட படிக்கிறான் என்னடா? முதல்ல ஏற முடியாது யாருடா டேய். போயிண்டா. நாளைக்கு சுத்தமா மிஷின் கட்டிக்கிடா. ஏன்டா டேய்? நான் எவ்வளவு இதுக்காக வழிவிட சொன்னேன் தெரியுமா? இந்த பக்கத்து சாமியார்மா நான் எதை இவ்வளவு தூரம் வழிவிட சொன்னேன் தெரியுமா? ஏன்னா வாத்தியார் உள்ள ஆரம்பத்திலே சொல்லி அனுப்பிச்சாரு, குட்டி பார்த்து பத்திரமா செய்யடா, அங்கங்க சாமி வருது, சராசரி இடம் வர எடுக்கலாம் இருக்குது, பார்த்து செய்யலாம். ஜாட்டி பருன்னு சொன்னதெல்லாம் சும்மா. இந்த பக்கம் சாமி வருமா நம்ம இப்படி ஓடலாமா, இல்ல இந்த பக்கம் நான் சாமி வருமா நம்ம இப்படி ஓடலாமான்றதுக்காகத்தான் வழிவிட சொன்னேன். ஏற்கனவே நான் கை வச்சுன்னு பட்டப்பாடு எனக்கு தானே தெரியும். உனக்கு நட தெரியும் அந்த வலி வேதனை. கை வைக்கிறாங்களா? பொய் சொல்லிதான் நானும் நடத்த அவசியம் இல்லை. ஏன்னா ரொம்ப அருமையான மக்கள் அமர்ந்திருக்கீங்க. இதோ அந்த அம்மா இருக்காங்க, அந்த அம்மா மரியாதை. அந்த அம்மாவை பார்க்கும்போது அந்த ஞாபகம் தான் எங்களுக்கு வந்தது. அதே போலதான் ஆக்ரோஷமா இருந்தாங்க. இந்த எதிரில் இருக்காங்க, இது மாதிரி வெளிச்சமா இல்லை வேலை காட்டு இருக்கிறாங்க. தம்பி ஓடினாருங்க. அவன் ஓடின அவசரத்துல அந்த களத்துல ஒரு அந்த தகவல் பழக வைப்பாங்க இல்லையா, அது தடுத்து விழுந்துட்டார் தம்பி. காலையாடி பார்த்தா கை பெருசாமி கட்சி கை உடஞ்சுட்டா எங்களுக்கு தெரியல. அன்னைக்கு மறுநாள் சென்னை எம்ஜிஆர் நகர் நாடகம், அங்க பர்மிஷன் ஆத்தினால 7 மணிக்கு தான் நாடகம் ஆரம்பிச்சு 12 மணிலாம் முடிச்சுட்டாங்க. அதனால தம்பி நீ எங்க வர முடியும், நீ போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருமா, அங்க இருக்கிற மட்டும் நடத்திட்டு வரணும்னு சொன்னோம். தம்பி வீட்டுக்கு போயிட்டா, நாங்க சென்னைக்கு போயிட்டோம். சென்னைக்கு போனதோ தம்பி போன் பண்றாங்கண்ணா, சித்தையில கட்டுக்கட்டுக்கண்ணா, கை உடைஞ்சிச்சு. நான் ரொம்ப மக்களுக்கு பெருசா தெரியலைங்க. ஏன்னா பெற்ற தாய்க்கு தான் பிள்ளைங்களுடைய அருமை தெரியும். ஏன்னா ஒரே பிள்ளை வேற, அவங்களுடைய அம்மாவுடைய கண்ணீருக்கு எங்களால் பதில் சொல்ல முடியல. ரொம்ப மனசு வேதனை ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு என்ன செய்ய முடியும்? ஒரு 6 மாசம் கட்டிட்டு தம்பி ஒரே கையில கழுவினு அதே கையில சாப்பிட ரொம்ப கஷ்டப்படாது. பரவாயில்லப்பா, பெரியாரான நமது அரசாணி மங்கலத்தில் நம்மளை பத்தி பெருமையா சொல்லுகிறாருன்னு கேட்டுக்கிறப்பா. உங்களை யாருன்னா கேட்டாங்கன்னா ஒரே கையில சாப்பிட, ஆனா 3வது கை மட்டும் வந்துருச்சு. உங்களை சொல்லி தப்பு இல்லை. இவன் வராம இருந்தா அவர் சொல்லுவாரா, எங்க போயிட்டான் பால் டச் போல இருக்குப்பா. கோபத்திலயும் பாரு ஐயா,
என்ன ஊர் ஐயா நீங்க? தம்பி என்ன ஒரு கம்பெனி இது? ஆரணி ரோஜா நாடகம் பண்றீங்க. எல்லாம் ஆடுறாங்களே. ஊரகாசுக்காரன் வாத்தா செம்டா ஆடுறாயா? அப்படியா ஐயா? வாத்தா பொழுது எடுக்கிறாயா? என்ன ஊர் தம்பி? அந்த தம்பியா? மலையனூர் பக்கத்துல கோட்டை பூண்டி. வாய்ப்பு மேலிக்கிறான் காத்து பிடிச்சி பார்க்க சொல்ல அவனை. அப்படியா? கொஞ்சம் கனமான நல்லா போகும்போது சேத்புர பிடிச்சி சொல்றேன் ஐயா. தாமலம் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். ஐயா தாமலோடு வந்துக்கிறீங்களா? கல்யாமண்டி. வணக்கம் ஐயா. கல்யாமண்டி. கல்யாமண்டி. ஆமா. சரி எது கலாரணும்? ஆமா என்ன தேதி? புரட்டாசி 34 காலியா? புரட்டாசி 34. ஆமா. ஐயா 36 தான் ஐயா காலியாகுது. அந்த நாள்ல நமக்கு ஆய் வராது. ஆய் நீ போக மாட்டேன். நாள் சரியில்லப்பா. நாள் சரியில்லை. ஆமா. அதனால 33 தான் வேணுமா? ஆமாப்பா. ஐயா நீங்க 33 கொடுத்தா சிறப்பா நடத்தி கொடுக்குறோம். ஐயா தாமலோடு வந்துக்கிறீங்க. தாமலை காசு 200 ரூபாய் கொடுத்துட்டு தோனி மோட்டு சக்கரை இதுல இருக்கிறார். ஆமா ஐயா. பரவாயில்ல. அப்ப நாடகம் நல்லாதான் இருக்கு. அவர் எதிர இருக்கார். வேற யாருன்னா? வெத்தலை பாக்கு வாங்கிடலீங்களே. பரவாயில்ல ஐயா பூ வச்சு கொடுங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா தாமலோடு வந்தா டீ காபி கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறது வழக்கம். Oh my God. கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க வாங்க ஐயா. What is this nonsense serious stupid? முதல்ல சொல்ல கூடாது. கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க வாங்க. கூல் ட்ரிங்க்ஸா? அழகுறாங்க பா. நான் பா நீ போ. நாயில நன்றி உள்ள பிரியாணி. நன்றி உள்ள பிரியாணி. அதேதான்.